வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தியது. அதைவிட மத்திய கிழக்கில் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தமது ஆதரவு இயக்கங்களை கொண்டும் தாக்குதல் நடத்துகிறது. ஈரானிய உத்தரவுப்படி லெபனானில் இருந்து ஹெஸ்போல்லா இயக்கம், ஏமனில் இருந்து ஹவுதி இயக்கம், சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து ஷியா பிரிவு இயக்கங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இப்போது இந்த பட்டியலில் புது வரவு ஒன்று இணைந்துள்ளது. மற்றொரு நாட்டிலிருந்தும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கம் சரையா அல் அஷ்டார் ஆளற்ற விமான தாக்குதல் மூலம் இஸ்ரேலை தாக்கியதாக அறிவித்திருப்பதாக பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய சார்பு ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய சார்பு அல் மயாதீன் தொலைக்காட்சி இது பற்றி வெளியிட்ட தகவலில், பாலஸ்தீனிய நோக்கத்திற்கு ஆதரவாகவும் காசாவில் உள்ள மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு அமைப்பை எதிர்க்கும் நோக்குடன் ஆளற்ற விமானங்கள் மூலம் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள அல் ரஷ்ராஷ் நகரிலும் ஈலாட் நகரில் உள்ள ட்ரக்நெட் நிறுவனத்தின் தலைமையகத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியதாக சரையா அல் அஷ்டார் இயக்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக அல் மயாதீன் தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது. ஈலாட் நகரில் உள்ள ட்ரக்நெட் என்ற இஸ்ரேலிய நிறுவனம் தரை போக்குவரத்துகளை நடத்தும் நிறுவனம். இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் சில தரை போக்குவரத்துகளையும் நடத்துவதுண்டு. ஏப்ரல் 27 இந்த தாக்குதல்களை நடத்தியதாக சரையா அல் அஷ்டார் இயக்கம் கூறியதாகவும் இப்போது அல் மயாதீன் தொலைக்காட்சி கூறுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்டு சுமார் ஒரு வாரத்தின் பின் இப்போதுதான் தாக்குதல் பற்றி அறிவிக்கிறார்கள் என்பது ஆச்சரியமே. அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் குழு ஈரானிய பாணி ஆளற்ற விமானங்கள் காண்பிக்கப்படுகிறது. ஒரு உலோக சட்டத்திலிருந்து ஒரு உந்து சக்தியை பயன்படுத்தி ஆளற்ற விமானம் ஒன்று ஏவப்பட்டு விமானம் வெகு தூரம் பறப்பது காண்பிக்கப்படுகிறது. அக்டோபர் 7 காசா போர் தொடங்கிய பின்னர் இந்த இயக்கம் இஸ்ரேலை தாக்குவதாக கூறியது இதுவே முதல் முறை. லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா அக்டோபர் 8 இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் இணைந்தது. பல நாட்களுக்கு பின்னர் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கினார்கள். அப்போதிருந்து ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக 7 முனைகளிலிருந்து ஆதரவு இயக்கங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறது. இஸ்ரேலை குறிவைக்க ஈராக்கை தளமாக கொண்டு ஷியா பிரிவு இயக்கங்களுக்கும் ஈரான் உத்தரவிட்டது. அந்த இயக்கங்கள் ஆளற்ற விமான தாக்குதல்களால் ஈலாட் நகரையும் குறிவைத்துள்ளன. சிரியா மற்றும் மேற்கு கரையில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் இஸ்ரேலை குறிவைத்துள்ளன. இப்போது புதிதாக பஹ்ரைனில் இருந்தும் தாக்குதல் தொடங்குகிறதா? பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் 2020 இஸ்ரேலுடன் ஆபிரகாம் உடன்படிக்கை என்ற நல்லிணக்க ஒப்பந்தம் செய்த நாடுகள். பஹ்ரைனில் கணிசமான அளவில் ஷியா மத பிரிவு சிறுபான்மை மக்கள் உள்ளார்கள். ஈரான் அங்கு சில ஷியா பிரிவு இயக்கங்களை வளர்த்து விட்டது. அவர்களை பெரும்பாலும் பஹ்ரைன் அரசுக்கு எதிராக தீவிரமயமாக்கவும் பயன்படுத்தவும் முயன்றது. அத்துடன் சவுதி அரேபியாவில் ஷியா இயக்கங்களை செல்வாக்கு செலுத்துவதற்கானவும் ஒரு வழியாகும். சரையா அல் அஷ்தார் இயக்கம் பஹ்ரைனில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் ஒரு அங்கம் என்றும், காசாவில் பாலஸ்தீனிய மக்களுக்கு அனைத்து நிலைகளிலும் இயக்கம் மற்றும் ஆதரவை தொடர்கிறது என்றும், காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை அது நடவடிக்கைகளை நிறுத்தாது என்றும் அல் மயாதீன் தொலைக்காட்சி கூறியது. பஹ்ரைனில் உள்ள தேசிய தகவல் தொடர்பு மையத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மொஹாமட் சரையா அல் அஷ்தார் இயக்கத்தை பஹ்ரைன் அரசு பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தியுள்ளதை உறுதிப்படுத்தினார். அந்த தகவலை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட பல நாடுகளுடன் பகிர்ந்துள்ளதாக செய்தி தொடர்பாளர் கூறினார். அமெரிக்க தேசிய புலனாய்வு துறையின் அலுவலக பதிவுகளின்படி AAB என்று சுருக்கமாக அறியப்பட்டு அல் அஷ்தார் படையணி என்பது பஹ்ரைனின் ஷியா பிரிவு இயக்கம். இது ஈரானின் உதவியுடன் பஹ்ரைன் அரசாங்கத்திற்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு செய்கிறது. பஹ்ரைனின் பழமையான ஷியா பிரிவு இயக்கமான இளைஞர் கூட்டணியிலிருந்து 2013 பிப்ரவரி 14 பிரிந்து தொடங்கப்பட்ட இயக்கமே அல் அஷ்தார் படையணி. அதன்பின் ஈரானுடன் இணைந்து செயற்படுகிறது. AAB பஹ்ரைனின் முடியாட்சியை கவிழ்க்க முயல்கிறது. அதற்காக பஹ்ரைனின் குறைந்தது 20 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அவற்றில் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இந்த இயக்கத்திற்கு அமெரிக்கா கடந்த காலத்தில் தடை விதித்தது. மார்ச் 12 அமெரிக்க ராஜாங்க அமைச்சு அல் அஷ்தார் படையணியின் 3 உறுப்பினர்கள் மீது தனிநபர் தடைகளை விதித்ததாக கூறியது. 2018 அமெரிக்க சரையா அல் அஷ்தாரை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக பட்டியலில் இணைத்தது. இந்த இயக்கத்தின் சில உறுப்பினர்களை பஹ்ரைன் கைது செய்துள்ளது. மீதி பேர் தலைமறைவாக இயங்குகிறார்கள். இஸ்ரேல் மீது ஈரானின் சார்பில் லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்தும் ஹெஸ்போல்லா இயக்கத்திற்கு எதிராக லெபனான் அரசியல் கட்சி ஒன்று குரல் கொடுத்துள்ளது. லெபனானில் உள்ள ஒரு கிறிஸ்தவ அரசியல் கட்சியான லெபனான் படை கட்சியின் தலைவர் சமீர் கியாஜியா, ஹெஸ்போல்லா லெபனானில் இருந்து இஸ்ரேலுடன் நடத்தும் மோதலை நிறுத்தாவிட்டால் லெபனானும் தேவையற்ற போருக்குள் இழுக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்துள்ளார்.
அது பற்றி அவர் கூறிய போது இஸ்ரேல் மீது வெற்றிகரமான போரை நடத்துவதாக ஹெஸ்போல்லா பாசாங்கு செய்கிறது. ஹெஸ்போல்லாவை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இஸ்ரேல் ஆலோசனை செய்கிறது. அது லெபனான் மீதான போராக இருக்கலாம். ஒரு நாட்டின் மற்றும் மக்களின் தலைவிதியை கட்டுப்படுத்த ஹெஸ்போல்லாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று ஜியாஜியா கூறினார். அவர் மேலும் கூறிய போது லெபனானில் ஹெஸ்போல்லா இயக்கம் என்பது அரசாங்கம் அல்ல. லெபனானின் ஹெஸ்போல்லா பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் உள்ளது. காசாவில் நடக்கக்கூடிய அனைத்து சேதங்களும் நடந்தன. அதற்கு பதிலடி கொடுப்பதாக ஹெஸ்போல்லா தெற்கு லெபனானில் இருந்து தொடங்கிய இராணுவ நடவடிக்கையின் பயன் என்ன? ஒன்றுமில்லை என்று கியாஜியா கூறினார். லெபனான் அரசியலில் கியாஜியா ஒரு தனித்துவமான நபர். இந்த சமீர் கியாஜியா என்பவர் யார்? முன்பு லெபனானின் உள்நாட்டு போரின் போது அவர் லெபனான் படைகளின் தளபதியாக இருந்தார். அவர் 1990இல் மாநில அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் நாட்டில் சிரிய ஆக்கிரமிப்பு காரணமாக அரசாங்கத்தில் பங்களிக்க மறுத்துவிட்டார். பழிவாங்கும் விதமாக சிரியா அவரை கைது செய்து தனிமைச் சிறையில் அடைத்தது. 2005இல் லெபனானின் முன்னாள் பிரதமர் ரஃபீக் ஹிரியை ஹெஸ்போல்லா கொன்றபோது சிரியர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் கடந்த காலங்களில் வெளிப்படையாக பேசியுள்ளார். அவரது கிறிஸ்தவ அரசியல் கட்சி சமீப கால ஆண்டுகளில் லெபனானில் கணிசமான செல்வாக்கை பெற்றுள்ளது. லெபனானில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ கட்சிகளும் ஹெஸ்போல்லாவை எதிர்க்கவில்லை. மற்றொரு கிறிஸ்தவ தலைவர் மைக்கேல் அவுன் ஹெஸ்போல்லாவுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார்.